Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கேரளா தமிழச்சி. சாட்டர்டே சண்டேயோட ஒரு சின்ன vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. என்னோட சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னோட வீடியோவை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சின்ன YouTube சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஈவினிங்க்கு அப்புறம் தான் இந்த vlog-ஐ நான் எடுக்க ஆரம்பிச்சேன். வஞ்சிர மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை நெய் மீன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். சின்ன மீனாக தான் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சி. அந்த சின்ன மீனோட பெரிய மீன் தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்து வைக்கணும். நான் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க கட் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே குழம்புல தூக்கி போட்டுற வேண்டியதான். சோறு வந்து அடுப்பில் வெந்துட்டுருக்கு. அப்பாவும் வந்திருக்காங்க. சனி ஞாயிறுனா அப்பா வந்துடுவாங்க. அப்பாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். சனிக்கிழமை மதியம் மேல்ட்டு வருவாங்க. குட்டி பையனை வந்து ஒரு வாரம் கூட அவரால் பார்க்காம இருக்கவே முடியாது. ஓடி ஓடி வந்துடுவாங்க. என்ன சாப்பிடுது? சாக்கி வாங்கிட்டு வந்தியோ? யாருக்கு வாங்கிட்டு வந்த? அம்மாக்கா? பூஞ்செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற சொன்னேன். அப்பா தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. செம்ம வெயில். பூஞ்செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலைன்னா அப்படியே வாடி போயிடும். வந்து கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அப்படியே மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்களும் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்மளும் எவ்வளோ வேலை தாங்க செய்கிறது. இந்த வீட்டில் வேலை மட்டும் தீரவே மாட்டேங்குது. எவ்வளோ தான் செஞ்சாலும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா எப்பயுமே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே இது செஞ்சிடலாம். தக்காளி, சின்ன உள்ளி, வெள்ளை பூண்டு, தேங்காய், மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே இதில் சேர்த்துற வேண்டியதாக. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ரெசிபி ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டி மீன் குழம்புலாம் நம்ம சேனலில் இருக்குது. எல்லாம் வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும் போது மீன் ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா லேட்டாக தானே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அப்போது சீக்கிரமாக செட் ஆகாது. எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது அப்படியே உதிர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா எல்லா வேலையுமே நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணி செஞ்சால் அந்தளவுக்கு எந்த இதுவுமே தெரியாது. சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடியும். நமக்கு டயர்டும் இருக்காது. என்னோடய ஹஸ்பண்ட்லாம் எல்லா வேலையுமே எனக்கு ஷேர் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. குக் பண்ணுறதுல எல்லா விஷயமே அவங்க செய்வாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தையெல்லாம் தனியாக வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அம்மா வந்து இடைக்கி மாதத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி 2 டைம் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. வீடு துடைக்கிறது எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா நம்ம ஒரு டெலிவரிக்கு அப்புறமே நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும். லேடிஸ் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான். டெலிவரிக்கு அப்புறமே எனக்கு கூடுதல் வந்து பேக் பெயின் தான் அதிகமாக இருந்துச்சு. முதுகு வலி ரொம்ப இருந்துச்சு. அந்த டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் தான் நிறைய வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. குட்டி பையன் 3 மாதத்துலேருந்து அவனை தனியாக குளிப்பாட்டி எல்லா விஷயமே நானே தான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். சில சமயம் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது.
எனக்கு வந்து பக்கத்து வீட்டில் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, குட்டி பையனை தூக்குறது. ஈவினிங் அவங்க வேலை முடிஞ்சு வந்தோன்னா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதனால என்னால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. இல்லாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு, சோறு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளாக ஈவினிங் டைமு நானும் குட்டி பையன் பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு எல்லாருமே கொஞ்சம் விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. அதனால நைட் டைம் நாங்கள் வெளியே போய் விளாண்டுட்ருப்போம். வீட்டுக்குள்ளே வச்சு இந்த குட்டி பையனை சமாளிக்க முடியல. எல்லா சாதனத்தையும் எடுத்து போட்டுடுறான், கிச்சன்லேருந்து பாத்திரத்தெலாம் தூக்கிட்டு வந்து விளாடுறான். அது ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கங்குள்ளேயும் நமக்கு டைம் ஆயிரும், போதும்னு ஆயிரும். சில சமயம் நமக்கு கோவமே வரும். நல்லா சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைமு வெளியே போய் உட்காந்துக்கிடுவோம். சூப்பர் படம் வரைஞ்சிருக்கானே. நாளைக்கு காலையில் உள்ள வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
காலையில் வந்து தோசை தான் சுட போகிறேன். நைட்டே தோசை மாவு அரைச்சி வச்சுட்டேன். என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தோசை. இந்த தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி இதெல்லாம் ஒவ்வொரு கப் எடுத்துகிட்டு உளுந்து வந்து ஒரு 1/4 கப் எடுத்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு மாவை அரைச்சி எடுத்துட்டேன். நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு நாள்னாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் சேனலில். இன்னும் நம்ம வீடியோஸை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு நேற்றுக்கே. அதை எடுத்து வைக்க கூட டைம் இல்லை. நேற்றுக்கு சாப்பாடு செய்கிறது இதுலேயே கரெக்டாக போயிடுச்சு. இப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். வெயில் காலத்துக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க, ரொம்ப நல்லது. காய்கறியும் எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இனிதான். ஃப்ரிட்ஜை கொஞ்சம் ஒதுங்க வச்சு நீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். நீட் பண்ணவே முடியல, டைமே இருக்க மாட்டேங்குது. இப்போ அப்பா வந்திருக்கனால அப்பா கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருவேன். யாரும் இல்லாத டைமு அவன் என் கூடவே நான் இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பான். அவன் எங்கேயுமே விட மாட்டான், பாத்திரம் கழுகுறதுக்கு கூட விட மாட்டான். அம்மா சீக்கிரம் வான்றுவான். வீட்டிலேருந்து யாராவது வர டைம் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்வேன். சாப்பிடு. காலையிலே துணியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போடுறதெல்லாம் வாஷிங் மிஷின்லேயும், வெளியே போடுறதெல்லாம் நான் கையில் வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இப்போ எனக்குள்ளது மட்டும் கையில் வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும் அவனுக்குள்ளது. மேலேயும் கீழேயும் மண்ணுக்குள்ளே எல்லா இடத்துலையும் விளாண்டுட்டு இருக்கான்ல, அதனால. செம்ம ஹீட்டு, ரொம்ப வெயில் அடிக்குது. வீட்டுக்கு பின்னாடி மாங்காய் மரம் ஒன்று இருக்குது. அதில் நிறைய காய் இருக்குது. பறிக்க முடியுமான்னு தெரியல, ரொம்ப பெரிய மரம். இந்த மாங்காய் கிடைச்சாலும் பறிக்கலான்ட்டு பார்த்துட்ருக்கோம். அதான் பெரிய கம்பை எடுத்துகிட்டு போய் பறிக்க பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப எறும்பு இருக்கும், இங்கே நல்லா கடிக்கிற எறும்பு இருக்கும். மாங்காவை பறிக்கலாம் இல்லை, இடையில ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிருந்துச்சி. அப்போ மாங்காய் 2-3 மாங்காய் விழுந்து கிடந்துச்சு. நல்ல மாங்காவாக தான் இருந்துச்சு. கட் பண்ணி பார்த்தேன். என்ன உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும்ல டேஸ்ட்டு. அதிகமும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பா வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரயான் குட்டியை வந்து உறங்க வச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. பயங்கர அழுகையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பூனை வளர்க்கலான்னு பார்க்குறோம். பக்கத்து வீட்டில் குட்டி போட்டிருக்குது. இதோட அண்ணனை தான் எங்கள் வீட்டில் வளர்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு குட்டி போட்டிருக்கும் போது அதை எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வீடியோலாம் அந்த பூனையை காமிச்சிருக்கேன். அது பேர் லியோ. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இந்த பூனைக்குட்டி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அம்மா அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். குட்டி போய் ஏதாவது பண்ணுறானா, அதை அடிக்கிறானா அப்படின்னு பார்க்குறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாகில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.